வணக்கம் US77. எல்லாருக்கும் இறால் குழம்புனா பிடிக்குங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு சில பேர் சில விதமாக வைப்பாங்க. நான் செய்கிறத பாருங்கள். 1/4 கிலோ இறால், 1/4 கிலோ கத்திரிக்காய், 100 கிராம் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கருவேப்பிலை தாளிக்க ஒரு 10-12 பல் பூண்டுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம செய்யலாம் வாங்க. நல்லா கருப்பு சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றிங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு தாளிக்கும் வடகம் போட்டுங்க. கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு தான் நம்ம 10 பல் 12 பூண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை லேசாக தட்டிக்குங்க. அதாவது ஒரு அம்மிக்கல்லில் வச்சு லேசாக தட்டினீங்கன்னா, ரொம்ப அரைக்கலாம் தேவையில்ல, லேசாக தட்டி போடுங்க. வெங்காயத்தை அப்படியே தள்ளிக்குங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா வசக்குனிங்கன்னா, அந்த வசக்கும் போதே வாசனை வாசனை அப்படின்னு பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இது வதக்கும் போதே பல வாசனைகள் வரும். அதாவது பூண்டு நசுக்கி போட்டதுனால அது ஒரு வாசனை, சின்ன வெங்காயம், தக்காளி இவ்வளவும் நம்ம இப்போ நல்லா 3 நல்லா வதங்கி வரும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க. இறால் குழம்புக்கு பாதி அளவு வாசனை வந்துடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது கத்திரிக்காய். 1/4 கிலோ அளவு இறா எடுத்திங்கன்னா 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் போட்டுக்குங்க. சும்மா இறாவும் கத்திரிக்காயும் சேரும்போது கத்திரிக்காவை சாதாரண கத்திரிக்காய் அப்படின்றத நெய் கத்திரிக்காவாக மாறிடுங்க. ஏன்னா இந்த இறால் குழம்புல இந்த கத்திரிக்காய் வாசனைக்கு அப்படியே வெந்து அந்த இறாலோட கலக்கும் போது அவ்வளோ சூப்பராக, எப்படின்னா அந்த கத்திரிக்காய் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இறால் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, கத்திரிக்காய் நல்லா வதக்கி வந்த பிறகு அதை இறாலையும் போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கின பிறகு நான் சொன்ன மாதிரி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா வடிகட்டி அதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போது நம்ம நல்லா வதங்கிட்டுருக்கு. கத்திரிக்காயும் வதங்குது, இறாலும் வதங்குது. நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த குழம்ப எடுத்து அதில் ஊற்றுறோம். ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிடுங்க. நல்லா மிக்சியில் அரைச்சி இப்போ அந்த குழம்பு நீங்கள் அரைக்கிறதுக்குள்ளே கொதித்து வந்த பிறகு நீங்கள் இதை ஒரு 2 கொதி வந்தாலே போதும். நீங்கள் அந்த தேங்காயெல்லாம் அரைக்கிறதுக்குள்ளே கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு அரைச்ச தேங்காவை விட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. மூடியை போட்டு மூடியை திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.